எல்லோருக்கும் வணக்கம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா, ஏஐ பற்றி தொடர்ச்சியா பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதில இன்னைக்கு மிஸ்ட்ரல் சேட் பற்றி பார்ப்போம். MISTRAL மிஸ்ட்ரல் சேட். இது என்ன சொல்கிறாங்கன்னா, லீ சேட் LECHAT அப்படின்னு சொல்கிறாங்க. லீ சேட். இது வந்து மிஸ்ட்ரல் ஏஐனுடைய கம்பெனி. இது வந்து ஒரு கான்வர்சேஷனல் ஏஐ. கான்வர்சேஷனல் ஏஐனா நம்ம அது கூட உரையாடி நமக்கு தேவையானதை நம்ம வந்து கேட்டுக்கிற மாதிரி. இது வந்து யூரோப்பினுடைய ஸ்ட்ராங்கான ஒரு ஆல்டர்னேட்டிவ் டு சேட் ஜிபிடி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சேட் ஜிபிடிக்கு நிகராக யூரோப் உருவாக்கி கொண்ட ஒரு சேட். இதனுடைய வெப்சைட் chat.mistral.ai. அதில் போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சேட் பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி சேட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் சாதாரணமாகவே சேட் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணணும், ஒரு விஷயத்தை வந்து ஹிஸ்ட்ரியை கேட்கணும், இல்லை நீங்கள் அதில் அட்வான்ஸாக போகணும் அப்படின்னா அப்போ மட்டும் நீங்கள் சைன்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து மொபைல் ஃபோனில் ஆப்பிள் ஃபோன் iOS அதில் வந்து லீ சேட் பை மிஸ்ட்ரல் ஏஐ அப்படின்றத ஆப் ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்ட்லேயும் கூகுள் ப்ளேயில் போய்ட்டு நீங்கள் வந்து இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கான்வர்சேஷனல் ஏஐ அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சேட் ஜிபிடி மாதிரி. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரியல் டைமில் வெப்சைட்டில் இருக்கக்கூடியதை சர்ச் பண்ணி நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஏற்கனவே வந்து லோட் பண்ணி வச்சது இல்லாமல் ரியல் டைமில் இப்போ என்ன அப்லோட் பண்ணியிருக்காங்களோ, இப்போ என்ன புதுசாக வெப் பேஜில் வந்துன்னு இருக்கோ அந்த தகவல்களை எல்லாம் நமக்கு எடுத்து கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து இமேஜ் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். டாக்குமெண்ட்டை அனலைஸ் பண்ண முடியும். ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துட்டு அதை பற்றி கேட்டால் அது படிச்சுட்டு அதை பற்றி நம்மளுக்கு சொல்லும். வாய்ஸ் மோடும் இருக்குது. நம்ம டைப் பண்ணியும் பயன்படுத்திக்கலாம். இன்னொன்று ரிசர்ச் மோடும் இருக்குது. கஸ்டமைஸ்டாக நமக்கு தேவையான மாதிரி நம்ம அதை வந்து பயன்படுத்திக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஃப்ரீ அந்த வெர்ஷனும் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அட்வான்ஸாக போகணும் அப்படின்னா அதுக்கு வந்து வேறு என்னென்ன மாற்றுவாங்கன்னு தெரியல. இப்போதைக்கு நம்ம லாகின் பண்ணாமல் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கான லிமிட்டேஷன்ஸ் எல்லாம் அப்பப்போ எல்லாமே வந்து அப்பப்போ மாற்றுவாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோ போடுற நேரத்தில் வந்து நம்ம வந்து சைன்இன் பண்ணாமல் அப்படியே சேட் பண்ணி பார்த்துக்கலாம். சைனப்பும் தேவையாக இருந்தால் பண்ணிக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி இதில் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இதை பயன்படுத்தி பாருங்கள். பயன்படுத்திட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் இன்னொரு புது விஷயத்தோடு பார்ப்போம். நன்றி.